ஓகே, டுடேஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா பர்முடேஷன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் இதை வந்து ஸ்கூல் டேஸில் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க பர்முடேஷன் அப்படின்னா என்னென்ன. ஓகேவா? ஸோ இன்னும் டீப்பாக வந்து பர்முடேஷன் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் போட முடியுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இன் ஜென்ரல் பர்முடேஷன் அப்படின்ற வேர்டுக்கு டைரக்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஜஸ்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ். பர்முடேஷனுக்கு வந்து டைரக்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எதை அரேஞ்ச் பண்ணுறது? ஆப்ஜெக்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறது அல்லது லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸை அரேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸை எந்தெந்த மாதிரியான பொசிஷன்ஸில் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து பர்முடேஷன். ஸோ இன் பர்முடேஷனுக்கு டைரெக்டாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியலை பொறுத்த வரைக்கும் இன் ஆல் த பிளேசஸ், எல்லா விதமான பிளேசஸ்லையும் ஃபேக்டோரியல் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இன் ஜென்ரல் ஃபேக்டோரியல் அப்படின்னா இட்ஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ என் ஃபேக்டோரியல் இன் ஜென்ரல் நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸை தான் வந்து ஃபேக்டோரியலில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெகட்டிவ் நம்பர்ஸை வந்து ஃபேக்டோரியலில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ என் ஃபேக்டோரியல் மீன்ஸ் ஃப்ரம் 1 ஸ்டார்ட் பண்ணி 1 2 அப் டு என் அப்படின்ற நம்பர் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ 4 ஃபேக்டோரியல் மீன்ஸ் 1 2 3 up to 4. So 2 3s are 6, 6 4s are 24. In the same way 5 factorial. 5 factorial means 1 2 3 4 up to 5, which is equal to 120. ஓகேவா? ஸோ இதே ஃபேக்டோரியலை நம்ம வேற மாதிரி மாற்றி எழுதலாம். இப்போ நான் ஒரு 6 ஃபேக்டோரியல் எழுதுறேன்னு. ஸோ 6 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5. இப்போ இதே 6 ஃபேக்டோரியலை நான் வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 into 2 into 3 into 4 into 5. இதை வந்து 5 ஃபேக்டோரியல் என்னால் எழுத முடியும். ரிமைனிங் இருக்கிற அந்த 6-ஐ நம்ம கம்மியாக எழுதலாம். ஓகேவா? ஸோ 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6ன்னு நம்மளால எழுத முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபேக்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ ஃபேக்டோரியல் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் போடுவோம், அல்லது இந்த மாதிரி போடலாம். ஃபேக்டோரியலுக்கு அனதர் ஒன் நோட்டேஷன் ஃபேக்டோரியல். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பர்முடேஷன் பார்ப்போம். ஸோ பர்முடேஷன் அப்படின்னா என்ன? டைரக்ட் டெஃபினேஷன் வந்து பார்ப்போம். பர்முடேஷன். ஸோ பர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க பர்முடேஷனில்? த டிஃபரண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், தி டிஃபரண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் of a given number of things, of a given number of things, of a given number of things by taking some, S-O-M-E, some or all at a time, all at a time. By taking some all at a time are called permutations, are called permutations. ஓகேவா? இதுதான் டைரக்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஏ பர்முடேஷன். ஸோ இதுக்கு வந்து டைரெக்டாக வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ பி அண்ட் சி. ஸோ இந்த வேர்ட்ஸை எப்படி எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத முடியும் அப்படின்றது தான் பர்முடேஷன். ஸோ இதில் வேர்ட்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? மொத்தம் 3 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஓகேவா? இது 1 2 3. ஸோ நம்ம வந்து ஆஸ் இட் இஸ் ஏ பி சி இப்படி எழுதலாம். வேற மாதிரி எப்படி மாதிரி எழுதலாம் அப்படின்னா பி சி ஏ இந்த மாதிரி எழுதலாம், அல்லது சி ஏ பி, அல்லது ஏ சி பி, அல்லது சி பி ஏ, அல்லது பி ஏ சி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்மளால் வேறு எப்படியெல்லாம் எழுத முடியும் பர்முடேஷனில் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வேறு எப்படியும் நம்மளால் எழுதவே முடியாது. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஏ கிவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், அந்த வேர்ட்ஸில் இருக்கிற லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஆல் நம்பர்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 3 நம்பர்ஸையும் மாற்றி மாற்றி நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான சிஸ்டம் இருக்குது. நான் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் எல்லா 3 லெட்டர்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏபிசி 3 லெட்டர்ஸையும் நான் வந்து யூஸ் பண்ணி நான் எழுதிக்கிட்டேன். இதே வந்து 2 நம்பர்ஸாக நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத முடியும். ஸோ எப்படி எழுத முடியும் அப்படின்னா இப்போ 3 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா ஏபிசி, இப்போ அதே மாதிரி 2 லெட்டர்ஸாக என்னால் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத முடியும் அப்படின்னா ஏபி.
பிஏ இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஏபி பிஏ, ஏசி சிஏ, பிசி சிபி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் என்ன பண்ண முடியும், என்னால் பெர்முடேஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தது ஆல் த 3 லெட்டர்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தது 2 லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து ரெண்டு விதமான வெவ்வேறான ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ ஆல் த 3 லெட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜஸ்ட் n ஃபேக்டோரியல் தான். ஸோ நம்பர் ஆஃப் பர்முடேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஆல் பர்முடேஷன்ஸ், number of all permutations of n things, of n things. So இங்க எத்தனை things இருக்கு? 3 things இருக்கு. First example 3 things இருக்கு. Taken all at a time, taken all at a time, taken all at a time அப்படின்னா just n factorial. So எத்தனை விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எழுத முடியும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 3 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 3 லெட்டர்ஸ் இருக்கு. 3 லெட்டர்ஸ் இருந்ததுனால நம்மளால என்ன எழுத முடிஞ்சுச்சு? இந்த மாதிரி 6 விதமான ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ், மொத்தம் வந்து 6 ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து 3 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஸோ நம்பர் ஆஃப் திங்ஸ் டேக்கன் ஆல் அட் எ டைம், 3 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து 3 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஸோ டோட்டலி வந்து நமக்கு எத்தனை கிடைக்குது? 6 ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா? இப்போ இப்படி இல்லாமல் இப்போ செகண்ட் டைம் பார்த்தீங்க வைங்களேன், செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு? ஏபி பிஏ ஏசி சிஏ பிசி அண்ட் சிபி. இதில் என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்தது கிவன் லெட்டர்ஸ் 3, ஆனால் அரேஞ்ச் பண்ணது 2 லெட்டர்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜஸ்ட் என்பிஆர் இஸ் எ ஃபார்முலா, என்பிஆர் ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் ஆல் பர்முடேஷன்ஸ் ஆஃப் n திங்ஸ், n திங்ஸ் கிவன் திங்ஸ் வந்து n திங்ஸ் taken or at a time, taken or at a time. ஸோ நம்ம எத்தனை at a time எடுத்திருக்கோம்? 2 திங்ஸாக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இது என்பிஆர் ஈக்குவல் டு அப்படின்னா ஜஸ்ட் வந்து n ஃபேக்டோரியல் ஹோல் திங் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இத்தனை விதமான ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்மளால எழுத முடியும். இதுதான் வந்து ஆல் த திங்ஸ் அப்படின்னா n ஃபேக்டோரியல், கிவன் நம்பர் ஆஃப் திங்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து டேக்கன் அட் a டைம் ஆர் அப்படின்னா என்பிஆர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபர்தராக போகும்போது நம்ம நிறைய ஃபார்முலாஸ் வந்து பார்த்துக்கிட்டே போவோம். ஜஸ்ட்டு அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நம்ம போவோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 32 ஃபேக்டோரியல் ஹோல் திங் டிவைட் பை 28 ஃபேக்டோரியல், 32 ஃபேக்டோரியல் ஹோல் திங் டிவைட் பை 28 ஃபேக்டோரியல். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? 32 ஃபேக்டோரியல் டிவைட் பை 22 ஃபேக்டோரியல் ரெண்டுமே வந்து என்ன பண்ண முடியும்? மேனுவலாக தான் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லையும் கால்குலேட்டர் வந்து தரமாட்டாங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் நம்ம மேனுவலாக தான் நம்ம படிக்க போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 32 ஃபேக்டோரியல் டிவைட் பை 28 ஃபேக்டோரியல் இருக்கு. ஸோ இந்த பிக்கஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த பிக்கஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ 32 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 28 ஃபேக்டோரியல் இன்ட்டு 29 30 31 32. ஓகேவா? 1 to 32 தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 to 28 நான் 28 ஃபேக்டோரியல் தனியாகவே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் இருக்கிற 38 ஃபேக்டோரியல் தனியாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த 28 ஃபேக்டோரியல் வில் கெட் கேன்சல். ஸோ இந்த 29 into 30 into 31 into 32. ஸோ இதை மட்டும் மேனுவலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8,63,040 இவ்வளோ வரும். ஓகேவா? ஸோ இங்கே போகிற மல்டிப்ளிகேஷன் எல்லாமே என்ன பண்ணணும்? நம்ம மேனுவலாக தான் போட்டாகும். ஸோ 32 ஃபேக்டோரியல்லாம் உட்காந்து 32 1 to 32 நம்மளால மல்டிப்ளை பண்ண மேனுவலாக டைம் கிடைக்காது. 28 ஃபேக்டோரியல். ஸோ அதை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக we can use the factorial properties. ஓகேவா? ஸோ 1 to 38 பதிலாக 28 ஃபேக்டோரியல் எழுதலாம். ரிமைனிங் 28 கீழே இருக்கு அப்படின்னு டிவைட் பண்ணீங்கன்னா 28 ஃபேக்டோரியல் டிவைட் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் தான் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அடுத்த விதமான ப்ராப்ளம் பார்க்கலாம். 7p3. ஓகேவா? இப்போ என்பிஆர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 7p3 வேல்யூ ஆஃப் 7p3. ஸோ என்பிஆர் ஈக்குவல் டு என்ன? n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். Here 7 equal n equal to 7, r equal to 3. So 7p3 equal to 7 factorial whole thing divided by 4 factorial. இப்போ அதே மாதிரி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ணோம்? 7 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு
5 into 6 into 7 whole thing divided by 4 factorial. இப்போ 4 factorial 4 factorial will get cancelled. Finally 5 into 6 into 7 which is 220. ஓகேவா? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி தான் ரொம்ப முக்கியம். ஸ்பீட் அண்ட் அக்யூரேசிக்கு தேவையானது ஒரே ஒரு வரணும்னா நமக்கு என்ன தேவை? ப்ராக்டிஸ் மட்டும்தான் தேவை. ஓகேவா? ஸோ வித்தவுட் ப்ராக்டிஸ் ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி வரவே வராது. அது இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி நமக்கு வரும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளமோட காம்ப்ளிகேட்டட் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா 6P6. ஸோ இப்போது இன்னொன்று சொல்ல போகிறேன். NPRன்னு இருக்கு. ஓகேவா? NPR. இப்போ NPRல என்ன ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் ஹோல் திங் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். இப்போ r ஈக்குவல் டு n இருந்தால் எப்படி இருக்கும்? NPN ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் n ஃபேக்டோரியல். ஸோ n மைனஸ் n ஃபேக்டோரியல் என்ன? n மைனஸ் n ஃபேக்டோரியல் இஸ் 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ 0 ஃபேக்டோரியல் 1 அப்படின்னா NPN ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். NPN ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன இருக்கு? 6P6. ஸோ r ஈக்குவல் டு n இருக்கா? 6P6 ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல். ஸோ 6 ஃபேக்டோரியல் அப்படின்னா 720. ஓகேவா? ஸோ இதை வந்து மார்க். ஸோ இந்த இடத்துல நம்ம புதுசாக பார்த்தது என்ன? 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு பார்த்துக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 0 factorial 1. ஓகேவா? How many 4-letter words? How many 4-letter words? How many 4-letter words with or without meaning? With or without meaning can be formed? Can be formed out of the word. Can be formed out of the letters. Can be formed out of the letters of the word logarithm. Of the word logarithm. LOGARITHMS. Logarithms. If the repetition is not allowed. If the repetition is not allowed. ஓகேவா? ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? லாகரிதம்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாகரிதம் வேர்டு யூஸ் பண்ணி 4 லெட்டர் வேர்ட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ 4 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ்னா LOGA ஆர் RITH. ஸோ கண்டிஷன் என்ன? இஃப் த ரிப்பீட்டிஷன் இஸ் நாட் அலோடு. ஸோ R 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஐயா எந்த லெட்டருமே வந்து 2 டைம்ஸோ மோர் தென் 1 டைம்ஸோ வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி 4 லெட்டர்ஸ் கொண்ட வேர்ட்ஸ், இது மீனிங் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா லெட்டர்ஸுமே எத்தனை டைம் வந்திருக்கு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ L 1 டைம் இருக்குது. OGARITHMS எல்லாமே எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? ஜஸ்ட் 1 டைம் தான் வந்திருக்கு. ஸோ 1 டைம் வந்ததுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. டைரெக்டாக வந்து NPR ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா logarithm contains the word logarithms contains 10 letters. Contains 10 letters without repetition. Without repetition. ஸோ இந்த லெட்டர்ஸில் எதுவுமே ரிப்பீட்டட் கிடையாது. எல்லாமே சிங்கிள் டைம்ஸ் தான் அக்கர் ஆயிருக்கு. ஓகேவா? வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ஸோ n ஈக்குவல் டு 10. n ஈக்குவல் டு 10. இப்போ எத்தனை லெட்டர்ஸ் கொண்ட வேர்டை ஃபார்ம் பண்ணும்? 4 லெட்டர்ஸ் இருக்கிற வேர்டு. லெட்டர்ஸ் இருக்கிற வேர்டு ஃபார்ம் 4 letters word. ஓகேவா? ஸோ R equal to 4. டைரெக்டாக R equal to 4. ஸோ required number of words which is equal to 10P4. ஸோ இதை வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா number of arrangements of 10 letters. Number of arrangements of
10 letters taking 4 at a time. Taking 4 at a time. Taking 4 at a time. இதுதான் வந்து 10p4 ஓட explanation. Number of arrangements of 10 letters taking 4 at a time. So 10p4 equal to 10 factorial whole thing divided by 10 minus 4 factorial. So 10 minus 4 is 6 factorial. 10 factorial whole thing divided by 6 factorial. இப்போ ஏற்கனவே போட்ட மாதிரி எப்படி போடலாம் அந்த 10 factorial 6 factorial into 7 into 8 into 9 into 10 whole thing divided by 6 factorial. 6 factorial will get cancelled. Remaining 7, 8, 9 into 10. 5040 number of words வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் ரெக்கார்ட் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து how many words with or without meaning can be formed using the word Delhi? DELHI. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பர்முடேஷனில் பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டி ஒன் டைம், இ ஒன் டைம், எல் அண்ட் ஹெச் அண்ட் ஐ எல்லாமே வந்து ஒன் டைம் தான் அக்கறை இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே ஒன் டைம் வந்துருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 5. ஓகேவா? ஸோ இதில் எத்தனை லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு 5 எந்த கண்டிஷனும் கொடுக்கல. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் லாகரிதம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் n ஈக்குவல் டு 10, நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டிய வேர்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 4. பட் இங்கே வந்து அந்த கண்டிஷன் கிடையாது. என்ன கண்டிஷன்? how many words with or without meaning can be formed by using all the letters of the words Delhi using each letter exactly once. திரும்ப ரிப்பீட் பண்ணாம என்ன பண்ணணும்? டெல்லின்ற ஒரே வேர்டை யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப நம்ம நியூ வேர்டை ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ DELHI. ஸோ இதை என்ன பண்ணலாம்? நம்ம திரும்ப வேற மாதிரியும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். LEDHI. ஸோ இந்த மாதிரி எத்தனை முறை நம்மளால எத்தனை வேர்ட்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத கொஸ்டின். இந்த இடத்துல 5 லெட்டர்ஸும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? எத்தனை லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு கண்டிஷன் கிடையாது. ஸோ ஆல் த 5 லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் செய்யணும். ஸோ இந்த இடத்துல n ஈக்குவல் டு 5, r ஈக்குவல் டு 5. ஸோ NPR ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன்? n ஈக்குவல் டு அண்ட் r ஈக்குவல் டு ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா ஸோ நம்ம n ஈக்குவல் டு என்ன ஆகும்? 5n ஃபேக்டோரியல் வரும். ஸோ நம்மளோட n வந்து 5. ஸோ இதில் வந்து 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் இஸ் 120. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து வித்தவுட் ரிப்பீட்டேஷன் இருந்தால் இந்த மாதிரி கண்டிஷனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? எந்த லெட்டர்ஸும் மோர் தென் ஒன் டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால டைரெக்டாக போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஆப்பிள். ஸோ APPLE ஆப்பிள். ஆப்பிள்ன்ற வேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ்லையும் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து இல்லை. ஓகேவா? பட் இந்த ஆப்பிள்ன்ற லெட்டர்ல என்ன இருக்கு? 1 டைம் வந்து ஏ வந்து எத்தனை டைம் இருக்கு? ஏ வந்து 1 டைம். பி வந்து 2 டைம். பி வந்து 2 டைம். எல் வந்து 1 டைம். எல் வந்து 1 டைம். இ வந்து ஜஸ்ட் வந்து 1 டைம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் 2 ப்ராப்ளம்ஸ்ல வரவே இல்லை. இப்போ இந்த ஆப்பிள்ன்ற லெட்டர்லாம் இருந்தால் வந்திருக்கு. பி வந்து 2 டைம் அக்கறை இருக்கு. ஸோ இந்த எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மோர் தென் 1 டைம் வந்தது அப்படின்னா required number of letters, required number of words, required number of words equal to, so total number of words is 1 2 3 4 5 words. So n equal to 5 words. So 5 factorial, 5 words அப்படின்னா 5 factorial whole thing divided by each one letter க்கு ஒரு factorial. ஓகேவா? so a க்கு வந்துச்சா 1 factorial a க்கு. அடுத்த p 2 times இருக்குன்னா 2 factorial. l க்கு 1 time இருக்குன்னா 1 factorial. e க்கு 1 time இருக்குன்னா 1 factorial. ஓகேவா? so இப்போ என்ன பண்ணலாம்? 5 factorial is 120. so denominatorல என்ன இருக்கு? 1 factorial 1, 2 factorial 2, 1 factorial 1, 1 factorial 1. so 120 divided by 2 வந்து 60. ஓகேவா? so 60 number of words we can form from apple. இந்த இடத்துல எதனால இந்த ஃபார்முலா வந்துச்சு? EP வந்து 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கோ அதை வந்து நாம என்ன பண்ணணும்? அதால டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லீடர், LEADER. ஸோ இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? மொத்தம் வந்து 6 லெட்டர்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 6.
n equal to 6. ஓகேவா? ஸோ L வந்து எத்தனை டைம் வந்திருக்கு? L வந்து 1 டைம். E பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம். ஸோ E 2 டைம்ஸ். A வந்து 1 டைம். A 1 டைம். D 1 டைம். R 1 டைம். D 1 டைம். R வந்து 1 டைம். ஸோ இதில் E மட்டும்தான் எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸாக போட்ட ப்ராப்ளம் மாதிரி தான். ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நியூமரேட்டரில் 6 ஃபேக்டோரியல். ஃபார் ஈச் நம்பருக்கும் ஒரு ஃபேக்டோரியல். ஓகேவா? 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், ரிமைனிங் எல்லாமே வந்து 1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், அகைன் 1 ஃபேக்டோரியல். ஸோ 6 ஃபேக்டோரியல் அப்படின்னா 720 divided by 2 factorial is 2, which is equal to 360. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டேஷன் வரும்போது என்ன பண்ணணும்? அது நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேஷனால டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வேர்டு வந்து சிக்னேச்சர். SIGNATURE, சிக்னேச்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 லெட்டர்ஸ். 9 லெட்டர்ஸ். ஓகே. கொஸ்டின் என்ன அப்படின்னா, the vowels always came together. The vowels always came together. Came together. ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ரெண்டு இருக்கு இல்லையா? வவல்ஸ் அண்டு கான்சோனன்ட் இருக்கு. ஸோ வவல்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா A, E, I, O அண்ட் U. ஸோ இந்த 5 லெட்டர்ஸுமே வந்து வவல்ஸ். ரிமைனிங் 21 லெட்டர்ஸும் வந்து கன்சோனன்ட்ஸ். 21 லெட்டர்ஸும் கன்சோனன்ட்ஸ். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the vowels are came together. vowels எல்லாம் ஒரே இடத்துல ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே எதெல்லாம் vowels அப்படின்னா, சிக்னேச்சரில் 9 லெட்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் vowels பார்த்தீங்கன்னா I is the one vowel and A one vowel, U is the another one, E is the another one. ஓகேவா? 4 vowels இருக்கு. I, A, U, E 4 vowels இருக்கு. ஓகேவா? இந்த சிக்னேச்சர்ன்ற வேர்டில் 4 vowels இருக்கு. இது எல்லாமே வந்து தனியாக ஒரு வேர்டாக இருக்கணும். ஸோ த லெட்டர்ஸ் எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட லெட்டர்ஸ் வந்து த லெட்டர்ஸ் டு பி அரேஞ்ச்டு. The letters to be arranged are, ஸோ இந்த வவல்ஸ் தவிர மீதி எல்லாம் என்னென்ன இருக்கு? SGNTR, SGNTR இதெல்லாம் சேர்ந்து ஒரு லெட்டர் IAUE. ஓகேவா? இப்படி தனித்தனியாக தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ வவல்ஸ் எல்லாம் தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ரிமைனிங் வவல்ஸ் இல்லாத கன்சோனன்ட் எல்லாம் தனியாக அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆனால் வவல்ஸ் வந்து இந்த கன்சோனன்ட் கூட இன் பிட்வீனில் மிக்ஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ வவல்ஸ் ஆல்வேஸ் கேம் டுகெதர். இந்த வவல்ஸ் வந்து மாறாமல் இருக்கணும். ஸோ எப்படி மாறாமல் இருக்கணும்னா SIAUE இப்படி தான் இருக்கணும். நம்ம அரேஞ்ச் பண்ண போகிற வேர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ வவல்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகவே கூடாது. ஸோ இந்த வவல்ஸை எங்கே வேணாலும் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? வவல்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகக்கூடாது. ஆல்வேஸ் கேம் டுகெதர் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்மளால வேர்ட்ஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வவல்ஸ் இல்லாத கன்சோனன்ட். இந்த கன்சோனன்ட்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. கன்சோனன்ட்ல மொத்தம் வந்து 5 லெட்டர்ஸ். ஓகேவா? வவல்ஸை மட்டும் நம்ம தனியாக வந்து அது எத்தனை லெட்டர்ஸாக இருந்தாலும் அதை வந்து ஒரு லெட்டராக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ மொத்தம் இருக்கிறது 5 + 1 6 லெட்டர்ஸ் தான். கன்சோனன்ட் தனியாக 5 லெட்டர்ஸு, வவல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு லெட்டர், மொத்தமே வந்து 6 லெட்டர்ஸ். ஸோ இந்த 6 லெட்டர்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 6 லெட்டர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 6 லெட்டர்ஸை ஆல் த லெட்டர்ஸ் தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். எதையும் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறதில்ல. எதையுமே சூஸ் பண்ணாமல் ஆல் த 6 லெட்டர்ஸ், these 6 letters can be arranged in 6p6. These 6 letters can be arranged in 6p6. இதெல்லாம் 6 letters. இந்த vowels தனியா ஒரு லெட்டரும், இந்த கன்சோனன்ட் எல்லாமே சேர்ந்து மொத்தம் 5 letters இருக்கு. 5 + 1 6 letters. ஸோ இது வந்து 6 factorial which is equal to 720.
இப்போ இந்த வொவல்ஸ் மட்டும் தனியா நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஐஏ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம்? ஏஐயுஇ, யுஏஐஇ இந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதலாம். ஸோ இப்போ வொவல்ஸ் மட்டும் தனியா எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, அதுல மொத்தம் 4 லெட்டர்ஸ் இருக்கு. The vowels can be arranged. The vowels in the group. The vowels in the group I, A, U, E can be amongst. Amongst என்ன? vowelsல மட்டும் arrangements நடக்கும். ஓகேவா? themselves. Amongst themselves is 4p4. So 4 vowelsலயும் 4 lettersம் at a time எடுத்துக்கிறோம். So 4p4 is nothing but 4 factorial, which is equal to 24. So therefore required number of words. Required number of words. Required number of words பார்த்தா அப்படின்னா vowelsலும் consonantum சேர்ந்து 720 times, vowels மட்டும் தனியா 24 words. ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17,280. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா vowelsக்கு எத்தனை டைம் அப்படின்னு வந்து தனியாக கேட்டு